அடுத்த ஒரு அசுத்தாவியை நாம பார்க்கலாம். अगला एक अशुद्ध आत्मा को देखेंगे. வான மண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவி பத்திடுங்கிறது அது ரொம்ப பொல்லாத ஆவி. आकाश मंडल के जो अशुद्ध आत्मा है बहुत अशुद्ध भयंकर है. நீங்க இந்த ஆவியை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். इस आत्मा को देखते समय आप समझ में आएगा. பாருங்க ஜெரேமியா 44 அதிகாரம் यिर्मयाह 44 அதுல 17 வசனத்தை வாசிங்க. 17 वचन को पढ़ेंगे. பாருங்க இப்போ நம்ம ஹிந்தில மட்டும் வாசிக்க போறோம். केवल हिंदी में हम पढ़ने वाले हैं. जो जो मन्नतें हम मान चुके हैं, எதெல்லாம் எதெல்லாம் நான் கேட்டேனோ, जो जो मन्नतें हमने मांगा है, எதெல்லாம் நான் கேட்டேனோ, जो मैंने मांगा, उन्हें हम निश्चय पूरी करेंगी. हम स्वर्ग की रानी के लिए धूप जलाएंगे. எந்த ராணியா? वो कैसी कौन सी रानी है? வானமண்டலத்துள்ள ராணி. वो आकाश मंडल की रानी है. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது अब अगला हम जो देखने वाले हैं ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ராணி, आकाश मंडल की रानी के बारे में. இந்த அசுத்தாவியை பற்றி பார்க்க போறோம். ये अशुद्ध आत्मा के बारे में देखने वाले हैं. வானமண்டலத்துல ராணி இருக்குது. आकाश मंडल में एक रानी है. இந்த ராணியை இஸ்ரவேல் ஜனங்கள் தொழுது கொண்டாங்க. और इस रानी को इजराइल लोग नमन करते थे. பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. वो क्या कहते हैं? और तपावन देंगे जैसे कि हमारे पुरखा लोग और हम भी अपने राजाओं और अन्य हाकिमों समेत यहूदा के नगरों में और यरूशलेम की सड़कों में करते थे, क्योंकि उस समय எந்த நேரத்துல அவங்க ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்களோ, और जिस समय में वो आराधना कर रहे थे, எந்த நேரத்துல அந்த ராணிக்கு ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்களோ, जिस समय में वो रानी की आराधना कर रहे थे, அப்ப இவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? उनकी परिस्थिति कैसे थी? இந்த வானமண்டலத்துல பொல்லாதாவி ரொம்ப பொல்லாதாவி தான். ये आकाश मंडल की अशुद्ध आत्मा बहुत भयंकर है. ரொம்ப கன்னிங் ஸ்பிரிட், बहुत चालाक आत्मा है. இந்த ஆவியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள நம்ம வரவே கூடாது. इस आत्मा के काबू में नहीं आना. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ये इजराइल लोग இந்த வானத்துல இருக்க ராணிக்கு ஆராதனை நடத்தும் போது, वो आकाश के रानी का जब आराधना करते थे, அந்த அசுத்தாவி இவங்களுக்கு என்ன கொடுத்துச்சு தெரியுமா? वो अशुद्ध आत्मा इनको क्या दिया? பாருங்க வாசிங்க இத. पढ़ेंगे. क्योंकि उस समय हम पेट भर के खाते थे. वयर நிறைய சாப்பிட்டாங்களாம். அந்த வானத்து ராணி அவங்க ஆராதனை பண்ணும்போது, और आकाश के रानी की जब आराधना कर रहे थे, வயிறு நிறைய சாப்பிட்டாங்களாம். वो पेट भर खाते थे. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! कितना बड़ा आशीष है. இது யார் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது? कौन ये आशीष को देता है? வானமண்டல பொல்லாத ஆவி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கு. आकाश मंडल के अशुद्ध आत्मा ये आशीष को देती है. வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. पेट भर खाते हैं. அவங்க சாப்பாட்டுல எந்த குறைவும் இல்ல. उनके भोजन में कोई कमी नहीं. அந்த அசுத்தாவி அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. वो अशुद्ध आत्मा उनको भोजन देती है. இன்னும் வாசிங்க. और पढ़ेंगे. और भले चंगे रहते, நாங்க நல்லபடியா இருந்தோம், हम अच्छे से थे, எங்களுக்கு எந்த குறைவும் இல்ல. हमें कोई कमी नहीं थी. அந்த வானத்து ராணி நாங்க வணங்கி கொண்டிருக்கும்போது, वो आकाश के रानी की जब पूजा कर रहे थे, வயிறு நிறைய சாப்பிட்டோம், पेट भर खाए, நல்லபடியா இருந்தோம், और अच्छे से चंगे थे, और किसी विपत्ति में नहीं पड़ते थे. எந்த ஒரு தீமையும் நாங்க பார்க்கல. और कोई भी विपत्ति पे नहीं पड़े. எந்த தீமையும் எங்களுக்கு நடக்கல. कोई विपत्ति नहीं हुई. நாங்க யெகோவாட்ட வந்தோம், हम यहोवा के पास आए, நாங்க பசியில வாடுறோம், हम भूख में मरते हैं, எல்லாரும் எங்களுக்கு எவ்வளவு தீமை நடந்திருக்குது, और बहुत बुराइयां हुआ है, சாப்பாடே கிடைக்கல, भोजन ही नहीं मिलता, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. सब वहां पर कंप्लेन करने लगे. இந்த அசுத்தாவி எவ்வளவு மோசமானது பாருங்க. ये अशुद्ध आत्मा कैसा भयंकर है. நமக்கு யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? हमको किसका आशीष चाहिए? நம்ம வானமண்டலத்துல இந்த ராணியின் ஆசீர்வாதம் வேணுமா? आकाश मंडल के रानी का आशीष चाहिए क्या? அல்லது தேவனுடைய ஆசீர்வாதம் வேணுமா? या फिर परमेश्वर का आशीष चाहिए? வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகள், आकाश मंडल के अशुद्ध आत्माएं உங்களை தம் பக்கமாக இழுப்பதற்கு, और हमें उसकी तरफ खींचने के लिए, வயிறு நிறைய அதுக்கு ஆராதனை பண்ண உடனே வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துச்சு. उसकी आराधना जब किए तो उसके पेट भर खाना दिया. அவங்க நல்ல சுகத்தோட இருந்தாங்களா? वो बहुत सुखरूपी से थे, எந்த தீமையும் நடக்கலையா? कोई बुराई नहीं हुई. எவ்வளவு அருமையான வாழ்க்கை! कितना अच्छा जीवन है. எந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. कोई भी समस्या नहीं, ऐसा जीवन. சில நேரம் நம்ம மத்தவங்கள பார்த்து சொல்லுவோம்ல, कुछ समय हम दूसरों को देखकर कहते हैं, என்கிட்ட நிறைய பேர் சொல்லிருக்காங்க, मेरे पास बहुत सारे लोगों ने कहा, விக்கிரத்தை வணங்குறவங்க கூட நல்லா இருக்கான், और जो मूर्ति पूजा करता है वो तो अच्छा है, அவன் சுகத்தோட இருக்கான், वो सुख के साथ है, செல்வத்தோட இருக்கான், वो धन के साथ, வயிறு நிறைய சாப்பிடுறான், पेट भर खाता है, அப்படின்னு சொல்லுவாங்க. ऐसे बोलते हैं. அவங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் யார்ட்ட இருந்து வருது? और उनकी आशीष कहां से आती है?
வானமண்டலத்துல பொல்லதாவியின் சேனையிட்ட இருந்து வருது. आकाश मंडल के अशुद्ध आत्मा के सेना से आती है வானமண்டலத்துல இருக்க ராணிட்ட இருந்து வருது. और आकाश मंडल के रानी से आती है। பாருங்க இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை விட்டு வரதுக்கு எப்படி மனசு வரும்? और इतनी बड़ी आशीष को छोड़कर आने के लिए कैसा मन இன்னைக்கு करेगा? நிறைவேற பாருங்க. बहुत सारे लोगों को देखिए, அந்நிய தேவனை வணங்குறவங்கள பாருங்க. अन्य देवताओं को जो आराधना करते हैं, நீங்க சொல்வீங்க அவங்ககிட்ட எவ்வளவோ காசு இருக்குது, आप कहेंगे कि उनके पास बहुत पैसा है। நம்ம ஜீவனுள்ள தேவனை வணங்குறோம், हम जीवित परमेश्वर की आराधना करते நம்மகிட்ட हैं, ஒண்ணுமே இல்லையே. हमारे पास कुछ भी नहीं। ஆனா எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றா தெரியுமா? लेकिन यिर्मयाह भविष्यद्वक्ता क्या कहता நீங்க है? ஏன் பஞ்சத்துல வாடுறீங்க? तुम क्यों अकाल में हो? நீங்க ஏன் தீமையை பாக்குறீங்க? तुम क्यों बुराई को देखते हो? நீங்க ஏன் வயிறு நிறைய சாப்பிட முடியல? तुम क्यों पेट भर खा नहीं सकते? ஏன்னா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. क्योंकि तुम परमेश्वर के वचन को सुने नहीं। தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது परमेश्वर के वचन को पालन करते समय அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். वो अपने बच्चों को आशीष देता है। அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருவார் वो தெரியுமா? किस प्रकार का आशीष देगा? உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். आपके हाथों के काम को आशीष देगा। வானத்தின் பலகணிகளை திறந்து आकाश के भंडार को खोलकर அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். उसकी आशीष जगह न पुरे वैसे होगा। நீ अनेक जातिகள் கடன் கொடுப்பாய், बहुत सारे जातियों को उधारी देगा, கடன் வாங்காதிருப்பாய். लेकिन तू उधारी न लेगा। தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். परमेश्वर ये आशीष को देगा। எப்போ கொடுப்பார்? कब देगा? அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, उसके वचन के अनुसार चलते समय, விசுவாசத்தோடு நடக்கும்போது विश्वास के साथ चलते அவர் समय அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். वो उस आशीष को देता है। நம்மளுக்கு யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? हमको किसका आशीष चाहिए? வானமண்டலத்தோ பொல்லாதாவின் அந்த ராணியுடைய ஆசீர்வாதம் வேணுமா? आकाश मंडल के अशुद्ध आत्माओं के रानी का आशीष चाहिए क्या? அல்லது யெகோவா தேவனுடைய ஆசீர்வாதம் வேணுமா? या फिर यहोवा परमेश्वर का आशीष चाहिए? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर का आशीष जो है धन को लेकर आता அத है। இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா उसे अंग्रेजी में अगर आप पढ़ेंगे, the blessing of the lord maketh you rich அப்படினு கொடுத்திருக்கு. और blessing of the Lord maketh you rich करके दिया है। அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? उसका मतलब क्या है? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை பணக்காரனா மாத்தும். परमेश्वर का आशीष आपको धनवान बनाता है। எத்தனை பேர் பணக்காரன் ஆகணும்? कितने लोग धनवान बनना है? நீங்க யாரும் கை வைத்த மாட்டீங்க தெரியும். आप कोई हाथ नहीं उठाएंगे, मुझे मालूम है। யாருக்கெல்லாம் பணக்காரன் ஆகணும்? कौन कौन धनवान बनना है? வெரி குட் பிரதர், நானும் ஆகணும் தான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். யாருக்கெல்லாம் பணக்காரன் ஆகணும்? कौन कौन धनवान बनना है? ஆசகம் அடுத்தப்பல என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. யாருக்கும் பணக்காரன் ஆக வேண்டியது இல்லையா? कोई धनवान नहीं बनना है क्या? எல்லாரும் இப்படியே இருக்கணுமா? सब ऐसे लेना है क्या? பணக்காரன் ஆக வேண்டாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் परमेश्वर का आशीष உங்களை பணக்காரனா மாற்றும். आपको धनवान बनाएगा। பைபிள் அப்படி சொல்லுதுன்னா कलाम में अगर ऐसा बोला है, அத விசுவாசித்தால் उसे विश्वास करेंगे तो கண்டிப்பா உங்களை பணக்காரனா மாற்றும். जरूर वो धनवान बनाएगा। அதோடு கூட வேதனையை கூட்டார். और उसके साथ कोई श्रम नहीं रखता। அதோடு கூட உங்களுக்கு வேதனை வராது. उसके साथ आपको कोई श्रम नहीं आता। அதுல ஹீப்ருல என்ன எழுதிருக்கு தெரியுமா? इब्रानी भाषा में क्या लिखा है? அதோடு கூட உழைப்பின் வேதனையை கூட்டார். उसके साथ मेहनत की वेदना को नहीं बढ़ाता। அந்த உழைப்பின் வேதனை இருக்காது. मेहनत की दर्द नहीं होता है। காலையில 7 மணில இருந்து நைட் 11 மணி வரைக்கும் வேலை செய்யணும். और सुबह 7 बजे से 11 बजे तक काम करना है। ஆனா எவ்வளவு சம்பாதிப்பாங்க? लेकिन कितना कमाते हैं? இவ்வளவுண்டு கிடைக்கும். इतना सा मिलता அது है। வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள वो भी घर ले आने तक பூண்டு போயிருது. वो फूक मारा जैसा निकल அது जाता है। யார் ஊதுறா? वो कौन फूक मारता है? கர்த்தர் தான் ஊதுறாரு. परमेश्वर ही फूकता है। பொத்தலான பையில பாக்கெட்ல போட்டுட்டு वो இருக்கோம். फटे हुए किशे में डालते हैं। எவ்வளவோ சம்பாதிக்கலாம். बहुत कमा सकते हैं। ஆனா எல்லாம் பொத்தலான பையில ஓடிட்டு இருக்குது. लेकिन सब वो छेद वाले किशे में है। உழைப்பு கர்த்தர் உழைப்பின் வேதனை கூட்ட மாட்டாரு. और परमेश्वर मेहनत की वेदना को नहीं बढ़ाता। கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா போதும். थोड़ा समय काम किया तो काफी है। கர்த்தர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். परमेश्वर भरपूरी से आशीष देगा। சிலவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. कुछ लोग 1 लाख रुपए कमाते हैं, ஒரு பேலன்ஸ் இருக்காது. कुछ बैलेंस नहीं होगा। சிலவங்க 10,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. कुछ लोग 10,000 कमाते हैं, அதுலயும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. उसमें भी थोड़ा बैलेंस करते हैं। கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். परमेश्वर वो आशीष को दे सकता है। எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அது பெருசு இல்ல. कितना कमाते हैं वो बड़ा नहीं। எப்படி கர்த்தர் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறார் அது பெருசு. परमेश्वर कैसे हमें आशीष देता है वो बड़ा है। பாருங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर का आशीष धन को लेकर आता அதோட है, வேதனையை கூட்டார். उसके साथ कोई श्रम नहीं रखता। ஜனங்கள் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு நினைப்பாங்க. और लोग टेढ़े मार्ग चुनते हैं। இந்த குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது और टेढ़े मार्ग में जो कमाते हैं வானமண்டலத்துல பொல்லாத ஆவியின் சேனை. वो आकाश मंडल के अशुद्ध आत्मा की सेना है। சம்பாதிக்கிறது 10,000 ரூபாய். और कमाते हैं 10,000। ஆனா குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது 50,000 ரூபாய்.
लेकिन टेढ़े मार्ग से आने वाला 50,000 இத கொடுக்கிறது யாரு? इसे कौन देता है? வானமண்டலத்துல பொல்லாத ஆவி. आकाश मंडल के अशुद्ध आत्मा। அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. उनको कोई कमी ना होगी, வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. पेट भर खाएंगे, அவங்களுக்கு எந்த தீமையும் இருக்காது. कोई बुराई नहीं होगी, அவங்க நல்லபடியா வாழ்வாங்க. वो अच्छे से जिएंगे। ஆனா நம்ம लेकिन हम தேவனை நோக்கி பார்க்கணும். परमेश्वर की ओर देखना, நம்ம இந்த ராணியை பார்க்க கூடாது. हम इस रानी को नहीं देखना, இந்த வானமண்டலத்து பொல்லாத ஆவியை பார்க்க கூடாது. आकाश मंडल के अशुद्ध आत्मा को नहीं देखना, உங்க வாழ்க்கையை மத்த ஜனங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. और आपके जीवन को दूसरे आपके जो जीवन को दूसरे लोगों के साथ संबंध मत அப்படி कीजिए। கம்பேர் என்னைக்கு நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ और जिस दिन आप उसका संबंध करके देखते हैं, அன்னைக்கே அந்த ஆவி உங்க மேல வேலை செய்ய ஆரம்பிக்கும். उसी दिन वो आत्मा आपके ऊपर काबू कर लेता है, எப்ப பார்த்தாலும் அவனை தான் காமிக்கும். हमेशा उसी को दिखाएगा। அவன் இப்படி இருக்கான், நீ இப்படி இருக்க. वो ऐसा है, तू ऐसा है, அவர் இப்படி செஞ்சிட்டாரு, நீ இப்படி செஞ்சிட்ட. उसने वैसा किया, तूने ऐसा किया, அவன் இப்படி சாதிச்சிட்டா, நீ ஒண்ணுமே சாதிக்கல. और उसने ऐसा कर दिया तो तू कुछ नहीं कर पाया। ஆனா நம்ம யார பார்க்கணும்? लेकिन हम किसे देखना है? யெகோஷுவ மட்டும் பாருங்க. यहोशुआ को ही देखना है। சாலமோன் சொல்றான், असल सुलेमान कहता है, கர்த்தாவே எனக்கு அதிகமான பணம் கிடைச்சு हे प्रभु मुझे ज्यादा धन मिलकर நான் உங்களை மறந்துட கூடாது. मैं आपको भूल नहीं जाना, எனக்கு குறை, நான் ரொம்ப ஏழையாகி मैं और या फिर मैं बहुत गरीब होकर நான் உம்மை தூஷிச்சிட கூடாது. और मैं आपकी निंदा न करना, அன்னைக்கு தேவையானது எனக்கு தாங்கப்பா. हर दिन की जरूरत को पूरा कर। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நமக்கு பெரியவர். परमेश्वर महान है, விசுவாசத்தோடு இருங்க. विश्वास के साथ रहिए। அந்த வானமண்டலத்துல ஆவி அந்த வயிறு நிறைய சாப்பிட கொடுக்குதான். और आकाश मंडल की आत्मा जो है पेट भर खाना देती है। அது ஆனா நம்ம தேவன் எப்படி தெரியுமா? लेकिन हमारा परमेश्वर कैसा है? நீங்க எவ்வளவு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், आप कितना चाहिए खाते रह सकते हैं, உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. आपके विश्वास के ऊपर है। சாரிபாத் விதட்ட ஒண்ணுமே இல்ல. सारिफात विधवा के पास कुछ नहीं था, அவட்ட கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருந்துச்சு. थोड़ा आटा और थोड़ा तेल था। சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு இருக்காங்க. और खाकर मरने के लिए है। தேவன் கிரியை செய்யும்போது கடைசி நேரத்துல கிரியை और செய்வார். परमेश्वर की क्रियाएं आखिरी समय में होता है। அவங்க உங்களுடைய உத்தமத்தை பார்க்கறார். वो आपके सच्चाई को देखता है, நீங்க எவ்வளவு உத்தமமா இருக்கீங்க, आप कितना सच्चाई के साथ हैं, தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு உத்தமமா இருக்கீங்க, परमेश्वर के वचन के अंदर कितने सच्चाई के साथ हैं, அத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. उसे परमेश्वर देख रहा है। ஆக்சுவலி எலியா போனா एलिया गया சாரிபாத் விதட்ட போய் और सारिफात विधवा के पास जाकर கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வான்னு சொன்னார். थोड़ा पीने के लिए पानी दे, இவ தண்ணி தானே கேக்குறான்னு தண்ணி எடுக்க போயிட்டா. और ये पानी मांगता है करके पानी लेने गई, கிச்சன் ரூம்க்குள்ள போகவே இல்ல. और किचन के अंदर गया नहीं। இவன் இங்க இருந்து சத்தமா கொஞ்சோண்டு பிரெட் கொண்டு வா, और यहाँ से आवाज देता है थोड़ा रोटी भी लिया, கொஞ்சம் அப்பம் கொண்டு வா, थोड़ा रोटी लिया, கொஞ்சம் அப்பம் சாப்பிடணும். थोड़ा रोटी खाना இவ है। ஓடி வந்து ये दौड़ के आकर கொஞ்சோடு அப்பம் கொஞ்சோடு மாவும் எண்ணெயும் தான் இருக்குது, और थोड़ा तेल और थोड़ा आटा है, இதை சாப்பிட்டு நாங்க சாகலன்ட்டு இருக்கிறோம். ये खाकर हम मरने के लिए हैं। முதல்ல எனக்கு கொண்டு வா, பிற்பாடு ஆசீர்வாதம் உண்டாகும். तू पहले मेरे लिए लिया, बाद में आशीष होगा। இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ऐसे स्थिति में अगर आप रहेंगे तो क्या करेंगे? என் பிள்ளைக்கு இல்லாததுதான் மத்தவனுக்கு. और मेरे बच्चे को नहीं है, मैं दूसरों को दूंगा क्या? அத பாருங்க, நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம்? हम परमेश्वर को पहला स्थान देंगे या नहीं? இந்த சாரிபாத் விதவை சாகிறதுக்கு இருக்கா? ये सारिफात विधवा जो है मरने की स्थिति पर है, கடைசியா பிரெட் சாப்பிட்டு சாகிறதுக்கு இருக்காங்க. आखिरी रोटी खाकर मरने की ஆனா स्थिति இந்த में है। ஊழியக்காரன் போய் लेकिन ये सेवक जाकर கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு ஆகாரத்துக்கு கேட்கும்போது कुछ भोजन मांगता है तो அவளுக்கு தெரியாது என்ன நடக்கும்ட்டு. वो नहीं जानती कि क्या होगा। ஆனா எலியா கேட்டதை लेकिन एलिया ने जो मांगा அவ சுட்டு கொடுத்தா. उसे बनाकर उसने दिया। கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்து கொடுத்தார். परमेश्वर ने उस घर को आशीष किया। மாவு குறைவே இல்ல, आटा कमी नहीं हुई, மாவு எடுக்க எடுக்க மாவு வந்துகிட்டே இருக்கு. और आटा निकालते निकालते आता ही रहा, எண்ணெய் எடுக்க எடுக்க எண்ணெய் ஊறிக்கிட்டே இருக்குது. तेल भी जितना निकाले उतना और बढ़ता गया। 3 வருஷம் அவங்களுக்கு குறைவில்லாம ஆகாரம் இருந்துச்சு. 3.5 साल कोई कमी न थी, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. पेट भर खाए। நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். आमेन। हमारा परमेश्वर ऐसा அந்த परमेश्वर है। இடம் முழுவதும் பஞ்சம் நடந்துகிட்டு இருந்துச்சு. वो पूरे जगह में अकाल थी, ஆனா சாரிபாத் விதவை வீட்ல பஞ்சம் இல்ல. लेकिन सारेबात विधवा के घर में अकाल நம்ம नहीं। தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். हमारा परमेश्वर इतना அவரை महान है। நோக்கி பாருங்க, उसकी ओर உங்க देखिए, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. आपके सारे समस्याओं का हल देगा। வானத்துல இருக்க ராணி, ये आकाश में जो रानी இந்த है, வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகள், ये आकाश मंडल के अशुद्ध आत्मा, இது நல்ல சாப்பாடு கொடுக்கும். ये अच्छा भोजन देता है। குடிகாரனை பாருங்க, पियकड़ को देखिए,
அவனுக்கு காசே இல்லாட்டியும் அவனுக்கு குடிக்கிறதுக்கு பாட்டில் கிடைச்சிரும். वो पैसा नहीं रहेगा तो भी वो पीने के लिए कैसे भी इंतजाम हो जाता है நல்ல சிக்கன்லாம் கடிச்சிட்டு தான் குடிப்பாங்க. और अच्छा चिकन खाकर ही पीता है। இது இவங்களுக்கு காசு கொடுக்கிறது யாரு? इसे पैसा कौन देता है? இவன் ஒண்ணுமே இவன்ட்ட இல்ல, इसके पास कुछ नहीं, அப்படி இருந்தும் இவனுக்கு காசு வந்துருதே. फिर भी इसको पैसा आता है। இந்த பொல்லாத ஆவிக்கு பண்ணது வேலை. यह अशुद्ध आत्मा काम करती இவனுக்கு है, எல்லாத்தையும் கொடுக்கும். सब कुछ देगा குடியில இருந்து வெளியே வர விடாதபடி और पियकड़पना से बाहर न आने அவனுக்கு के எந்த लिए தீமையும் நடக்காது. उसको कोई बुराई नहीं होगी। நான் சபைக்கா போறேன், मैं क्या कलिशा जाता हूँ क्या? நான் வெறும் குடிகாரனா இருக்கேன், मैं केवल पियकड़ हूँ, எனக்கு ஏதாவது தீமை நடக்குதா? मेरे को कुछ बुराई होता है உங்கள்ட்ட क्या? ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டே இருக்கீங்க. आप ही कहते हो कि समस्या समस्या, அந்த ஆவி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. वो आत्मा उनको कोई समस्या नहीं देगी। நீ குடிக்கணுமா இன்னும் குடி, तू पीना है और पी, இன்னும் சாப்பிடுமா இன்னும் சாப்பிடு, और खाना है और खा ले, சுகமா இரு, और सुखरूपी से रहे, லக்ஸரியஸ் லைஃப்ல இரு, वो आलिशान எங்க போனா நல்ல டிலக்ஸ் ரூம் போட்டு இரு, और जहां भी जाएगा डिलेक्स रूम में रहे, எல்லா லக்ஸரியஸ் வாழ்க்கை, और एकदम आलिशान जिंदगी, அவங்களுக்கு எந்த தீமையும் நடக்காது. कोई बुराई नहीं होगी। இது யார் கொடுக்கிறது? ये कौन देता है? வானமண்டலத்துல பொல்லாத ஆவி கொடுக்குது. आकाश मंडल के अशुद्ध आत्मा அப்ப देती என்ன है। செய்யணும்? तो क्या करना அந்த है? ஆவியை கடிஞ்சு ஜெபம் பண்ணணும். उस आत्मा को बांध कर प्रार्थना करना அதை है, ஜெயிக்கணும். उस पर जय पाना है। So, இது இரண்டாவது ஆவி. ये दूसरा आत्मा। முதல் ஆவி நட்சத்திரங்களை குறித்து நான் சொன்னேன். पहला आत्मा में ताराओं के बारे में कहा, இரண்டாவது ஆவி வந்து இந்த ராணி, और दूसरा आत्मा जो है रानी, இந்த வானமண்டலத்துல இந்த ராணியுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய और आकाश मंडल के रानी की स्थिति स्थान पर जो रहती है। இந்த ராணி வானமண்டலத்துல இருக்க ராணிய, और ये आकाश मंडल के रानी को இத வெறும் பெண்கள் மட்டும் தான் ஆராதிச்சிட்டு ये இருந்தாங்க. केवल महिलाएं ही आराधना कर रही थी, ஆண்கள் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. और भाई पुरुष उसे उसका साथ देता है। அது ஒண்ணுமே சொல்லல, ஆராதிக்கணும் ஆராதிங்க, अगर आराधना करना है तो कर लो, சாப்பாடு கிடைக்கல, भोजन मिलता है ना, திருப்தியா இருக்குமா, तृप्त है ना, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குமா, कोई समस्या नहीं है, கர்த்தர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. परमेश्वर देख रहा है। ஒரு நேரம் வரும், एक समय आएगा, எல்லா தலைகீழ மாறிடும். सब उलट पुलट हो जाएगी। நம்ம தேவனை நோக்கி பாப்போம். हम परमेश्वर की ओर देखेंगे, அவர் கொடுக்கிற சொற்ப வருமானம், और वो जो थोड़ी सी आमदनी देता है, அதுல நம்ம சந்தோஷமா இருக்க பழகணும். उसमें हम खुशी रहेंगे। கர்த்தர் நமக்கு ஏதோ கொடுக்கிறாரோ परमेश्वर हमें जो देता है, அதுல நம்ம ஹாப்பியா இருக்கணும். उसमें हम खुश रहेंगे, அந்த ஹாப்பினஸ் காமிக்கும் போது और उस खुशहाली को दिखाते கர்த்தர் समय இன்னும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर और आशीष देगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது परमेश्वर जब आपको आशीष देता है, படிப்படியாவும் ஆசீர்வதிக்க वो முடியும், धीरे धीरे भी आशीष दे सकता है, இம்மீடியட்டாவும் वो ஆசீர்வதிக்கும். झट से भी आशीष दे सकता தேவனால் है। கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से नामुमकिन कुछ பாருங்க, भी नहीं। இது இரண்டாவது ஆவிகளை பற்றி பார்த்தோம். ये दूसरे आत्मा के बारे में हमने देखा।